குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செட் பண்ணலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு லிட்டில் பிட் கேப் அப் தான், ஒரு 21 பாயிண்ட் தான் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு சடன் கீழே வந்தது. இந்த ப்ளூ லைன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 26,044, அதை டச் பண்ணிட்டு நல்லா மேலே போச்சு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டு அந்த 26,100 போயிட்டு தொட்டுட்டு இறங்கிடுச்சு. நம்ம 26,047. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஏன்னா இங்க 26,100 செம ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 26,100 தொட்டுதுன்னா கண்டிப்பா கீழே தான் வரும்னு. மார்க்கெட் ஒன் சைடு, இன்னைக்கு ஃபுல்லாவே மார்க்கெட் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. கண்டிப்பா எஃப்ஐஐஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்ல தான் இருப்பாங்க. பாருங்க, இந்த கேண்டில்ல ஒரு இடமாவது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கா? எங்கேயுமே வரல. ஸோ இந்த இடமே போட்டிருந்தா நல்ல ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் அது அவ்வளோ இந்த 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 இடம் ஓப்பன் ஆகும்போதே சல்லுன்னு மேலே தான் போச்சு. அது அவ்வளோ அக்யூரேட்டாக தான் பிடிச்சிருக்க முடியாது. பட் நான் அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு கால் ஒன்று கொடுத்துருந்தேன். அதாவது 26,100 டச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக கீழே வரும், உங்களால் முடிஞ்சால் அதை ஸ்கேல்பர் மாதிரி பிடிங்கன்னு. பட் யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல, ஏன்னா அவன் சல்லுன்னு போயிட்டு டக்குன்னு இறங்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட்டு இது இங்க வரும்போது, இது கீழே இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி கொடுக்கும் போது, டாப் ரெசிஸ்டன்ட்டுக்கு கீழே, சாரி சப்போர்ட்டுக்கு கீழே கொடுக்கும்போது மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு தான் நினைச்சது. அது மாதிரி தான் வந்தது. பட் நம்ம சப்போர்ட்ல வந்து இங்க வந்து எடுத்தது. இந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணி இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் பெரிய லெவலெல்லாம் ப்ராஃபிட் இன்னைக்கு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாருங்க, கேண்டில ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கிரீன் வரவே இல்லை. போறான் செல்லிங் ப்ரெஷர், போறான் செல்லிங் ப்ரெஷர். ஸோ இந்த ஏரியால ஒரு 10 பாயிண்ட் தான் பிடிக்க முடியும். எடுத்திருந்தா 10 பாயிண்ட் தான் பிடிச்சிருக்க முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தரா கீழே இறங்கிடுச்சு. கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்த போட்டேன். இந்த இடத்த போடும்போது என்ன பண்ணிட்டேன்னா, மார்க்கெட் ஃபர்தரா இது கீழே வரும் தான் ஃபீல் பண்ணேன். இப்போ இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரே லைனு, இந்த லைன் வந்து அப்போ இங்க இருந்தது. ஸோ இதை டச் பண்ணும் போது நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்துல இந்த 1.25 கேண்டில் 2 குவான்டிட்டி போட்டு எடுத்தேன். அதுதான் இன்னைக்கு ப்ராஃபிட். இங்க ஒரு இடம் போட்டது, அது ஒரு ஸ்டாப், அது ஆப்போசிட்டா மேலே போயிடுச்சு. அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதா போச்சு. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கும். இங்க வந்து 2 குவான்டிட்டி போட்டது, அது 1400 கிட்ட ப்ராஃபிட். இதுதான் இன்னைக்கு நான் ட்ரேடிங் பண்ண இடம், இந்த இடம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தரா மேலே போச்சு, கீழே வந்தது, மறுபடியும் மேலே போச்சு, கீழே வந்தது. நம்ம அடுத்த சப்போர்ட் 25,913 டச் பண்ணணும்னு தான் பார்த்தேன். அவன் 25,923 வரையும் வந்துட்டு 20 வரையும் வந்துட்டு அப்படியே மேலே போயிட்டான். ஸோ கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரியே தான் மார்க்கெட் கண்டிப்பா இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ண வரும். போன வீக்ல தான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த கேப்பை ஃபில் பண்ணும் போது தான் ரிவர்சல் கிடைக்கும் அப்படின்னு தான் எழுதியே வச்சிருக்கேன். இந்த கேப்பை அவன் ஃபில் பண்ணா மார்க்கெட் ஃபர்தரா மேல அப்சைட்ல தான் போகும். அப்போ தைரியமா ஒரு கால் ஆப்ஷனை போய் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதுதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த நிஃப்டி 50ல போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஒரு 2000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்க வேண்டிய இடத்துல 1400, அப்படி இப்படி ப்ரோக்கரேஜ் எல்லாம் போனா கூட ஒரு 1200 கிட்ட கிடைக்கும். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட ப்ராஃபிட் தான். ஆனா என்ன ஒண்ணு, இந்த இடத்துல நான் சொன்னேன் ஒரு 26,150ல ஒரு புட் சைட்ல போங்கன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஸ்டார்டிங்லயே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு 8 பாயிண்ட்லயே. ஏன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னு, அதாவது ரெசிஸ்டன்ட் 26,100ல தான் ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த 26,050, 26,000 சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனால சரி, கிடைக்கிற பாயிண்ட்டை நம்ம ஏன் விடணும்னு அங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா அது பாருங்க, இன்னைக்கு டோட்டலாவே
டெக்னிக்கலுக்கு அகைன்ஸ்ட் த மார்க்கெட் தான். அதாவது சப்போர்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காகவே தான் இருந்தது. 26,050 ஸ்ட்ராங்கா இருந்தது, 26,000 ஸ்ட்ராங்கா இருந்தது, 25,950 ஸ்ட்ராங்கா இருந்தது, எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. ஆனா டிஐஸ் சாரி எஃப்ஐஎஸும் ரீட்டைலரும் சேர்ந்து செல் பண்ணியிருக்காங்களோ என்னவோ தோணுது. பாருங்களேன், ஒன் சைட் மார்க்கெட். இந்த இடம்லாம் நான் போட்டது, இந்த இடம் போட்டதுன்னு நினைக்கிறேன். இது அகைன்ஸ்ட் த மார்க்கெட்டாக போச்சு, இறங்கிடுச்சு. ஸோ அங்கே தான் கொஞ்சம் ஒரு 500 ரூபா போயிடுச்சு, லாஸ் ஆச்சு. அதுக்கு தான் இங்கே 2 குவான்டிட்டி போட்டு அதை பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா தெரியுது மார்க்கெட்டு இந்த மேலே டாப்பை தொட்டுட்டு கீழே வரும்னு. இந்த இடம் கூட டச் பண்ணிட்டு இறங்கன்னு தான் இருந்தது. பட் அந்த நேரத்தில் நான் மார்க்கெட்டில் இல்லைன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த 2.25 கேண்டில். இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டில இன்னைக்கு நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸும் அதே மாதிரி தான் இருந்ததுங்க. சென்செக்ஸ்லேயும் நம்ம சொன்ன அந்த சப்போர்ட்டு தொட்டுட்டு மேலே போச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட், நம்ம சப்போர்ட் எங்க 84,801. நான் நடுவுலலாம் ஏன் சப்போர்ட் போடலன்னா அது கண்டிப்பாக அது வரையும் வரும். பாருங்க, அது வரையும் அது வந்து இவன் இன்னைக்கு அந்த கேப், ஃபர்ஸ்ட் கேப்பை ஃபில் பண்ணிட்டான். அடுத்த கேப் எங்க இருக்கு? இங்க இருக்கு, 84,523 இருக்கு. அதுக்கப்புறமும் ஒன்று இருக்கு, 83,934 இருக்கு. ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ்ல இந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டண்டா எடுத்தவங்களுக்குலாம் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். எப்போ ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே ஸ்ட்ராங்கா ஒரு பேரிஷ் கேண்டில் வருதோ, இதை நான் ரொம்ப வாட்டி சொல்லுவேன்ல, ஒரு சப்போர்ட்டை மேலே உடைச்சி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்கா வந்துன்னா அது ஃபர்தரா மேலே போகும். அதே சினாரியோ தான் எப்போ ஒரு சப்போர்ட்டை உடைச்சி ஸ்ட்ராங்கான ஒரு பியர் கேண்டில் வருதோ அது ஃபர்தரா கீழே இறங்கிடுச்சு. ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ்ல கூட நல்ல ப்ராஃபிட்டு. ஆனால் சென்செக்ஸ்ல நான் அப்ளை பண்ணலை. இந்த இடம் வந்து யூடியூப்ல சில பேர் அவங்க அதான் யூடியூப் மூலியமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கு இந்த இடம் சென்செக்ஸ்ல கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இங்க இருந்து பாருங்க எத்தனை மணிக்கு, 2:15 சரி 12:15 1:30 மணி வரையும். ஸோ மார்க்கெட்ல இங்கேயும் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஓவராலா பார்த்தா சென்செக்ஸ்ல சப்போர்ட்டை ரெசிஸ்டண்டா எடுத்து ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம், இல்லை இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடம்லாம் அப்போ சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருந்தது, எக்ஸாக்டா அவ்வளோ ப்ரிடிக்ட்லாம் பண்ணியிருக்க முடியாது. இதுதான் சென்செக்ஸ்ல நடந்த இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு மார்க்கெட்ல இறக்கணும்னு இறக்கிட்டாங்க. என்னதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எல்லாம் ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. மார்க்கெட் இந்த மாதிரி இறங்கன்ட்டு கண்டிப்பா நான் நினைக்கவே இல்லை. அதாவது 26,050 பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது, 26,000 அதை விட ஸ்ட்ராங்கா இருந்தது. அனாவசியமா ஒர்ஸ்ட் இறங்கிட்டே இருக்கு. 25,950 உடைக்குது. அப்போ மார்க்கெட் இதே ரேஞ்சில் போச்சுன்னா நாளைக்கு எல்லாம் சென்செக்ஸ் இந்த கேப்பை ஃபில் பண்ணோம், நம்ம நிஃப்டி 50 அந்த 25,834 24 ஒரு கேப் இருக்குல்ல அதை ஃபில் பண்ணணும். ஏன்னா இதை வந்துட்டு இன்னும் 100 பாயிண்ட் தான் நிஃப்டி 50, சென்செக்ஸ் இன்னும் ஒரு 400 பாயிண்ட் தான். ஈஸியா அட்டன் பண்றோம் நாளைக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு நிஃப்டி 50 100 பாயிண்ட் டவுனு, லாஸ்ட் ஃப்ரைடேவும் 100 பாயிண்ட் டவுனு, இன்னைக்கும் 100 பாயிண்ட் டவுனு. சென்செக்ஸ் வந்து 346 பாயிண்ட் டவுனு. பேங்க் நிஃப்டி 79 பாயிண்ட் டவுனு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம நிஃப்டி 50 கண்டிப்பா ஒரு 300 பாயிண்ட்டுக்கு இறங்கியிருக்கும். பேங்க் நிஃப்டி தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருந்தது சீரியஸாவே. பேங்க் நிஃப்டியால தான் இன்னைக்கு நிஃப்டி 50 வெறும் 100 பாயிண்ட். பேங்க் நிஃப்டியே ஒரு 300-400 பாயிண்ட் இறங்கியிருந்தா நம்ம நிஃப்டி 50 கண்டிப்பா 300 பாயிண்ட போய் இன்னைக்கு டச் பண்ணிருக்கோம். அந்த மாதிரியான செல்லிங் இன்னைக்கு. ஸோ ஓவரால் பார்த்தா எல்லா இண்டெக்ஸுமே, ஆமா, மிட் கேப் நிஃப்டியும் 71 பாயிண்ட் மைனஸ், அப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் 322 பாயிண்ட் மைனஸ், பேங்க் நிஃப்டி 79 பாயிண்ட். நம்ம நிஃப்டி 50 ஆல்ரெடி பார்த்துட்டோம் 100, சென்செக்ஸ் 345. ஓவராலாவே எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு டவுனு. ஆனா விக்ஸ் மட்டும் பாருங்க 10க்கு கீழே தான் இருக்கு. ஸோ டோட்டலாவே வித்தியாசமா இருக்குது விக்ஸ்.
ஒரு பேனிக் செல்லிங்ல தான் இவ்வளோ செல்லிங் நடக்குது. ஆனால் விக்ஸ் இன்க்ரீஸே ஆகலை. இந்த செல்லிங் எல்லாம் பின்ன பேனிக் செல்லிங் இல்லாமல் என்ன சொல்றது, கண்டினியூஸாக இறங்குது. அப்போ ஏதோ ஒரு பீதியால தான் இறங்குது. இந்த மாதிரி சகஜமாவா இறங்குது, அப்படியே இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. இதே தான் வெள்ளிக்கிழமையே நடந்தது பாருங்க, அப்படியே லைனா இறங்கிட்டு இருக்குது இந்த மார்க்கெட். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு நிஃப்டி 50யோட மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு பிளான் செட் பண்ணிடலாம். வேர்ல்டு மார்க்கெட் இப்போ நடக்கிற டாக்ஸ் 70 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. சிஎஸ்சி 40 14 பாயிண்ட் மைனஸ். நிக்கி 223 பாயிண்ட் மைனஸ். ஹாங்செங் 183 பாயிண்ட் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. ஷாங்காய் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்ல பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி பார்த்துட்டோம். எஸ்டிஐ வந்து 3 பாயிண்ட் மைனஸ். காஸ்பி 91 பாயிண்ட் பிளஸ். யூஎஸ் டாலர் 98.146 பார்த்தோம், கொஞ்சம் இறங்கியிருக்கு. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் 89, பரவாயில்ல, 91 இந்த இடத்துல 89 இருக்கு. கோல்டு என்னங்க கோல்டு அனாவசியமா இவ்வளோ குறைஞ்சிருக்கு, $60 கிட்ட. 4581 டாலர்ல இருந்து $4493 அவுன்ஸ்ல ட்ரேட் ஆகுது. அப்பனா $65 இறங்கிருக்கு. சில்வர் இறங்கிருக்கு, காப்பர் இறங்கிருக்கு. நேத்து தான் காப்பரை பத்தி வாய்க்கிலேயே யூடியூப்ல எல்லாரும் பேசியிருந்தாங்க. அடுத்த நாளே இறங்கி போயிருக்கு. க்ரூட் ஆயில் அதே லெவல்ல தான் இருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட் பார்த்தா எல்லாமே பேரிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவ் ஃபியூச்சரை செக் பண்ணுவோம். இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் 5 பாயிண்ட் பிளஸ். நாஸ்டாக் கம்போசிட் அது 95 பாயிண்ட் மைனஸ். மணி இப்போ 4 ஆக போகுது. ஸோ இதை வச்சு நம்ம நாளைக்கு நிஃப்டி 50யோட மந்த்லி எக்ஸ்பைரி செக் பண்ணலாம். இப்போ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ட், ஏன்னா அதுதான் ரெசிஸ்டன்ட், அதுவாட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் சான்ஸே இல்லை. இதெல்லாம் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் கேப் கீழ் நோக்கி இந்த கேப்பை நோக்கி வரான். ஓகேவா? அப்போ கேப் நமக்கு சப்போர்ட்ல தான் இனிமேல் வேலை. இந்த சப்போர்ட்டுங்களை நோக்கி வர வேண்டிய வேலை தான் நமக்கு இனிமேல். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கா இருந்தா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இந்த 25,913 இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா இதுதான் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா இப்படிதான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்படிதான் ஓப்பன் ஆகும். என்னங்க இது மவுஸ், நான் ஒன்று ப்ரெஸ் பண்ணா அது ஒன்று போய். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,913. அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த கேப் ஃபில்லிங் 25,828. அதுக்கு கீழே 25,780. இந்த 3 லெவல்ஸ் கண்டிப்பா நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரியில இருக்கும். இல்ல அதுக்கும் கீழே உடைகிறான்னா பழையபடி அவன் எங்க இருந்து ஒரு பவுன்ஸ் ஆச்சோ அந்த இடம் 25,725. இந்த மாதிரி செல்லிங் வந்தா நாளைக்கு ஒரு 300 பாயிண்ட் இறங்கிட்டு கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிஃப்டி 50. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இந்த 25,904. அதுக்கப்புறம் இருக்குது 25,823. அதுக்கப்புறம் இருக்குது 25,780. 780 உடைச்சானா 25,700 தான். இல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இவன் தான். எவ்வளோ? 25,977. இது இல்லை எக்ஸாக்டா, இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 25,884. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இந்த ரெசிஸ்டன்ட் தேவையில்லை, இது ரொம்ப க்ளோஸர். அடுத்த ரெசிஸ்டன்ட் 26,029.
இது 26,035 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் இது அந்த 26,100. ஸோ இதுதான் நாளைக்கு ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆகும் நிஃப்டி 50ல. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 25,982, 25,982, ரெண்டாவது 26,033, அதுக்கப்புறம் 26,100. இதுதான் ரெசிஸ்டன்ட் நிஃப்டி 50ல. சப்போர்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். சென்செக்ஸ்ல வந்தா இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம். சென்செக்ஸ்ல வந்தா ஃபர்ஸ்ட் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இது 85,155. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் இருக்குது 85,490 இருக்கு. அதுக்கப்புறம் இருக்குது 85,742. இந்த ரெசிஸ்டன்ட்ல அது போகாது. இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை மேல போறதுக்கு. இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு அது கீழே வரணும், கன்ஃபார்மா வரணும். நாளைக்கே வருன்ற மாதிரி தான் இருக்கு. இங்க வந்ததுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஒருவேளை கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா இதுதான் ரெசிஸ்டன்ட். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இப்ப இருக்கிற 84,523, அதுக்கப்புறம் இருக்குது 84,324. அதுக்கு கீழே தான் இந்த கேப் இருக்கு 83,934. இதுதான் இந்த கேப் வரையும் வரும் தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். அதுக்கும் கீழே தான் வர மாதிரி இருந்தா இதுதான் அடுத்தது சப்போர்ட். மவுஸ் பார்த்தீங்களா, நான் ஒன்று ப்ரெஸ் பண்ணுறேன்னா அது ஒன்று போகுது. இதுதான் அடுத்த சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் 83,365. ஆனால் இதெல்லாம் வராது. இந்த ரிவர்சல் இருக்குன்னு போட்டிருக்க பார்த்தீங்களா கேப் ஃபில்லிங், அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் தான் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம பார்க்கலாம் நாளைக்கு சென்செக்ஸில் இந்த லெவல்ஸ். இதில் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டண்ட்டை தூக்கிடணும். இதில் 2 இருக்குல்ல, இதை எடுத்துடணும். இது இல்லை. இப்போ தெரியுது, இப்போ கிளியரா இருக்கா? இது வந்து இந்த ப்ளூ லைன், இது பேஸ். இன்னைக்கான இது இந்த ப்ளூ லைனை இங்க வைக்கணும். ஒரு கேப் அப் ஓப்பனிங் சென்செக்ஸ்ல இருந்ததுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 84,883. அதுக்கப்புறம் 85,185. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ட் 85,499, 500 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த ரெசிஸ்டன்ட். இவெல்லாம் போகாது. இதுதான் அதோட கடைசியா உச்சபட்ச ரெசிஸ்டன்டா இருக்கும். ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்தா இது ரெசிஸ்டன்ட், ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்தா இந்த ப்ளூ லைன் கூட வேணாம், தூக்கிடுங்க, கன்ஃபியூஷன் பண்ணு. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 84,523. அதுக்கு கீழே இருக்குது 84,324. அதுக்கப்புறம் இருக்குது 83,934. ஸோ இதுதான் நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸ்ல. நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி மந்த்லி எக்ஸ்பைரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இந்த மணியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நாளைக்கு வேணும்னா ஒரு ஜாக்பாட், லக்கி ட்ரா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, 0 or 0 அப்படின்றதெல்லாம் நாளைக்கு தான் அந்த அவுட் ஆஃப் த மணியை ட்ரை பண்ணணும். வாழ்வா சாவா அப்படின்ற ஃபோக்கஸ் பண்றவங்க அங்க போய் வாங்கலாம். நேற்று கூட ஒருத்தர் யூடியூப்ல ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, 1000 ரூபாய் இருந்தா போதும்னு. நாளைக்கெல்லாம் அவர் வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய்க்கு அங்கதான் ஆட முடியும். அந்த 1000 ரூபாய் வச்சு இந்த மாதிரி இந்த மணியெல்லாம் வாங்கவே முடியாது. வாங்கினாலும் அதுக்குன்னு சில லாஜிக் இருக்கு, டெக்னிக்கல் இருக்கு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டை பார்த்து வாங்கணும். ஏனோ தானோ எவனோ செத்தான்னா நம்ம கிட்ட இருக்கிற காசு செத்துரும்.
செத்துரும் மீன்ஸ் ஆப்ஷன் செல்லர் கையில் போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு இன்ட்ராடேயில் பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதில் நான் யாரையுமே வாங்க சொல்லியோ இல்லை செல் பண்ண சொல்லியோ அட்வைஸ் பண்ணலை, ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல.